உதயநிதி துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்காரு. ரோட்ல போற வரவங்க கிட்ட மைக் நீட்டி உதயநிதி துணை முதல்வர் ஆகுறாரா? உங்க ஒப்பீனியன் என்ன? உங்க ஒப்பீனியன் என்ன? அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி என அறிவாலய வட்டாரமே ஆனந்தத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்க நடிகர் ரஜினி சீற்றத்துடன் அளித்த பதில்தான் இது. உதயநிதி துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்காரு. அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்காரு. வேட்டையன் பட இசை வெளியீட்டு விழாவிற்காக சென்னை வந்த நடிகர் ரஜினிகாந்திடம் மைக்கை நீட்டிய செய்தியாளர்கள் உதயநிதி துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படவிருப்பதாக வெளியாகும் தகவல் குறித்து கேள்வி எழுப்பினர். கேள்வியை காதில் கேட்டதுமே யாருமே எதிர்பார்க்காத வகையில் டென்ஷனான நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கேள்விகளை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேனே என கையை நீட்டி சீற்றமாக பதிலளித்தார். உதயநிதி துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்காரு. அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என திமுக நிர்வாகிகள் அவ்வப்போது குரல் கொடுத்து வந்தனர். அத்தோடு திமுக பவள விழாவில் பேசிய எஸ் பழனிமாணிக்கமும் உதயநிதியை துணை முதலமைச்சராக அறிவிப்பதில் என்ன தயக்கம் என கேட்க அடுத்த நாளே துணை முதலமைச்சர் உதயநிதி என்ற அறிவிப்பு வெளியாகலாம் என கூறி அறிவாலய வட்டாரமே ஆசையோடு காத்திருந்தது. இந்த சூழலில்தான் நடிகர் ரஜினியோ உதயநிதி குறித்து கேள்வி எழுப்பியதும் அரசியல் கேள்விகளை கேட்கக்கூடாது என டென்ஷன் ஆகிவிட்டு சென்றிருக்கிறார். அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்காரு. இதற்கிடையே சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர் உதயநிதி பாஜகவை பற்றி விமர்சித்துக் கொண்டிருந்த போதே பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ரஜினியின் பேட்டி குறித்து பேச தொடங்கினார். தன்னை பற்றிய கேள்விக்கு ரஜினி அளித்த பதிலை யூடியூப் சேனல்களில் பார்த்து அதிர்ச்சியானதாக கூறிய உதயநிதி போகிற வருகிறவங்க கிட்ட எல்லாம் இப்படி கேள்வி கேட்கிறீங்க என ஊடகங்களை பார்த்து பேசியதோடு தாம் பேசியதை கூட ரஜினிக்கு உதயநிதி பதில் என்று போடுவீர்கள் என சிரித்துக் கொண்டே கூறினார். ரோட்ல போற வரவங்க கிட்ட மைக் நீட்டி உதயநிதி துணை முதல்வர் ஆகுறாரா? உங்க ஒப்பீனியன் என்ன? உங்க ஒப்பீனியன் என்ன? என்கிட்ட கேட்டீங்க சரி. அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு. அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம அவர் பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு எங்கிட்ட இந்த அரசியல் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன படிச்சா என்னன்னு தோணும்? உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகாரா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். அதனால பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் வைக்க போறீங்கன்னு தெரியல. உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க. நானே எடுத்து கொடுத்துறேன். உதயநிதி ஸ்டாலின் குறித்த கேள்விக்கு ரஜினி டென்ஷன் ஆனதற்கும் ரஜினியின் பேட்டிக்கு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டு பதிலளித்ததற்கும் பின்னணியில் வேறொரு கணக்கும் இருப்பதாக சொல்கின்றனர். அண்மையில் ஏவவேலு வெளியிட்ட புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று ரஜினி பேசியதற்கு அமைச்சர் துரைமுருகன் வைத்த விமர்சனம் ரஜினியை மிகவும் பாதித்ததாக சொல்கின்றனர். ஆகையால் தான் உதயநிதி குறித்த கேள்விக்கும் ரஜினி இந்த அளவிற்கு பொங்கி எழுந்ததாக கூறப்படும் நிலையில் ரஜினியின் டென்ஷன் உதயநிதி தரப்பிற்கும் கட்டுப்பை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. உதயநிதி துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்காரு. ரோட்ல போற வரவங்க கிட்ட மைக் நீட்டி உதயநிதி துணை முதல்வர் ஆகுறாரா? உங்க ஒப்பீனியன் என்ன? உங்க ஒப்பீனியன் என்ன? அதாவது உதயநிதியை துணை முதலமைச்சராக்க திமுக தரப்பில் தீவிரமாக வேலைகள் நடைபெற்று வரும் இந்த சமயத்தில் ரஜினியின் டென்ஷனான கருத்து உதயநிதி தரப்பிற்கு ரசிக்கும்படியாக இல்லை என கூறப்படுகிறது. ஆகையால் தான் நிகழ்ச்சி குறித்து பேசிக் கொண்டிருந்த போதே பாதியில் நிறுத்திவிட்டு ரஜினியின் பேட்டியை குறிப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்ததாக சொல்கின்றனர். போற வர்றவங்க கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கிறீங்க என ஊடகங்களை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் கேட்டது ரஜினிக்கு உதயநிதி ஸ்டாலின் பதிலடி என டாக்லைன் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது ஊடகங்களை கிண்டல் செய்யும் தொனியில் இருந்தாலும் அதன் பின்னணியில் உண்மையிலேயே ரஜினிக்கு பதிலடியே ஊடகமாக ஒளிந்திருப்பதாக கூறப்படுகிறது. ரோட்ல போற வரவங்க கிட்ட மைக் நீட்டி உதயநிதி துணை முதல்வர் ஆகுறாரா? உங்க ஒப்பீனியன் என்ன? உங்க ஒப்பீனியன் என்ன? என்கிட்ட கேட்டீங்க சரி. அவர் பாவம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.